வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மதன் ஆடியோஸ் கரூர். நம்ம புதுசாக ரெடி பண்ணியிருந்தக்கூடிய இந்த 7.1 ஆடியோ ரிசீவரை பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ ரிசீவர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு குவாலிட்டியாக ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான நாய்ஸ்லாம் எதுவுமே ஜென்ரேட் ஆகாமல் நல்லா பக்காவாக இதை ரெடி பண்ணியாச்சு. இந்த ஆம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் பண்ணுறது ஆஃப் ஆகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக ஆன் ஆகும். ஆன் பண்ணோடனே உங்களுக்கு டக்குன்னு ஸ்பீக்கருக்கு சிக்னல் போகாது, ஸ்டாண்ட் பையில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாம் ரிமோட்டில் ஸ்டாண்ட் பையை ரிமூவ் பண்ணி விடணும். ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு செட்டு என்ன ஆப்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். இதில் இந்த ரிமோட் கிட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையரில் நிறைய ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸு இது கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பி ஆன் பண்ணோம் அப்படின்னோம்னா யூஎஸ்பி மோடுக்கு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஆன் பண்ணோம்னா ப்ளூடூத்துன்னு உங்களுக்கு இண்டிகேஷன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸு, ஆப்டிக்கல், கோஆக்சியல், எல்லாமே உங்களுக்கு இதில் ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவலாக வால்யூம்ஸை ஒவ்வொரு சேனலுக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்டு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா சென்டர் சேனலுக்கு டிலே சவுண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரவுண்டுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிலே ஆப்ஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மியூசிக்கல் பார்த்திங்கன்னா போகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம இது மாஸ்டர் வால்யூமு இதுலேயும் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்கோடராகவும் வேலை செய்யும். இது பார்த்திங்கன்னா நம்ம சப்புக்கு அடிஷ்னலாக ஒரு கண்ட்ரோல் வச்சு நம்ம சப்பு கெயின் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ஆப்ஷனல் இதில் வச்சுருக்கிறோம். இதில் யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி ஸ்லாட்டும் வச்சு நம்ம இதில் இன்சர்ட் பண்ணியாச்சு. இதுக்கு உண்டானது இது பார்த்திங்கன்னா கேபினெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய கேபினெட்டு, 6 இன்ச்சு கேபினெட்டு. இதோட அக்ரிலிக் சீட் ஃப்ரண்ட் பேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6.5 இன்ச்சு பக்கம் வரும். ஏன்னா டிஸ்பிளே கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே அப்படிங்கிறனால உங்களுக்கு இது மாதிரி போட்டோம்னா ஒரு பார்க்குறதுக்கு ஒரு பிராண்டடோடைய ஏவி ரிசீவர் என்ன மாதிரி லுக் இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் ஃபினிஷிங்கில் அந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். பார்த்திங்கன்னா தெரியும். இது பார்த்திங்கன்னா ஒரு 7.1 ஆம்பா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் டால்பி டிடிஎஸ் கண்டென்ட், ஒரிஜினல் கண்டென்ட் எது கொடுத்தாலும் பக்காவாக பிரியும். இது பேக் சைடு பேனலில் பார்த்தோம் அப்படின்னம்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் டெர்மினல் எல்லாமே பனானா பைண்டிங் போஸ்ட்டை போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ, ஆப்டிக்கல் இன்புட்டு, கோஆக்சியல் இன்புட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சிலரி இன்புட்டு இந்த கிட்டில் கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பேக் பேனலும் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்னஸாக தான் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம பின் இந்த ஜாக்லாம் கழட்டி நம்ம திருப்பி இன்செர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வேணும்.
ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து கொஞ்சம் திக்னஸான பேனல் கொடுத்து அதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அப்படின்னா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நான் டெமோ வீடியோஸ் போடுறேன். எல்லாமே டோட்டல் யூனிட்டையும் வச்சு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.